Guys, டிஎன் சிலபஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? அவ்வளவுதான். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, இடையில இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் கேப் இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா 11th அண்ட் 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. 2 மந்த்ஸ் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சோ எல்லாருமே வந்து அவங்கவங்க எக்ஸாம்க்கு நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்க்கான ஆன்சர் கேஸ் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் வச்ச ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து இப்போ வைக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க படிச்சாவே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்துடும். ஸோ நீங்க படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு வச்ச ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமோட பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் கீயும் நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்போம். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பாத்துறலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். இந்த நம்பர் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? சிக்னிபிகன்ட் 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 20.0. அடுத்து, if one object is dropped vertically downward and another object is thrown horizontally from the same height, then the ratio of the vertical distance covered by both objects at எனி இன்ஸ்டன்ட் இஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலா த்ரோ பண்றாங்க, இன்னொன்று வந்து ஹரிசானலா த்ரோ பண்றாங்க. அப்ப ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டைமோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1. ரெண்டுமே சேம் டைம்ல தான் கீழே வந்து விழும். Two masses M1 and M2 are experiencing the same force where M1 is less than M2. M2 விட M1 வந்து கம்மியா இருக்கும். அப்போ ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் A1 by A2 அப்படிங்கிறது எனக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். All ball of mass 1 kg and a ball of mass 1 kg and another of mass 2 kg are dropped from a tall building whose height is 80 meter. 80 meter height கூடிய ஒரு பில்டிங்ல இருந்து 1 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டும் 2 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டும் கீழே போடுறாங்க. ஆஃப்டர் a fall of 40 meter each towards earth. ஸோ எர்த் நோக்கி கீழே வந்துட்டு இருக்கிறப்போ the respective kinetic energies will be in the range of. அப்போ 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் கீழே ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்ப ரெண்டுத்தோட கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1:2. இந்த மாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து சடனா கீழே வந்துடும் நமக்கு. The ratio of the acceleration of solid sphere rolling down an incline of angle theta without slipping and slipping down the incline without rolling. ஒன்னு ரோல் ஆயிட்டு வருது, அதுல ஸ்லிப்பிங் நடக்கிறது கிடையாது. இன்னொன்னு ஸ்லிப் ஆயிட்டு வருது, அதுல ரோலிங் நடக்க போறது கிடையாது. அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்? ஆக்சலரேஷனுக்கான ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5:7. The kinetic energy of the satellite orbiting around the earth is. ஸோ எர்த்தை சுத்திட்டு கூடிய ஒரு சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி விட கம்மியா தான் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் ஃபார் எ பெர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி. ஒரு பெர்ஃபெக்டான ரிஜிட் பாடிக்கான யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். ஓகே, ஐடியல் கேஸ் பாசஸ் ஃப்ரம் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு அனதர் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்து பாஸ் ஆகுதுன்னா அதோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கும்னா T1 is equal to T2 by 6 இருக்கும். ஓகேங்களா? 8th ஒன்க்கு அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டா. அடுத்து 9th ஒன். The graph between volume and temperature in Charles lies. ஒரு கிராஃப் டெம்பரேச்சருக்கும் வால்யூம்க்கும் நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்ணோம்னா அந்த கிராஃப் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். Tenth one. Sp and Sp denotes the specific heats of nitrogen gas per unit mass at constant pressure and constant volume respectively. Then அப்ப எந்த கண்டிஷன் வந்து கரெக்டான கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Sp minus Sp is equal to R by 28 தான் இருக்கும். அதுக்கு அடுத்து 11th one. The damping force of an oscillator is directly proportional to the velocity. The unit of constant of proportionality R. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட யூனிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் செகண்ட் பவர் -1 இல்ல கேஜி பர் செகண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் ஓ. ஓ வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுன்னா சைன். ஒரு ஓனா ஒன்னு சைன் கிராஃபா இருக்கும் இல்லைன்னா காஸ் கிராஃபா இருக்கும். அப்ப சைன் தான் நமக்கு இங்க இருக்கு. அப்ப அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எஸ்.
இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 13th ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா -2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியட் ஆஃப் போலார் சேட்டலைட்ஸ். ஆக்சுவலா நமக்கு இது போலார் சேட்டலைட்ஸோட டைம் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. போலார் சேட்டலைட்டோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். 100 மினிட்ஸ் தான். போலார் சேட்டலைட்ஸோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 100 மினிட்ஸ் தான். ஆனா நமக்கு இங்க 100 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்ல. நிறைய பேர் கன்ஃபியூஷன் என்ன பண்ணுவீங்கன்னா 100 இருக்கனால 100 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர்னா ஒரு மினிட்னா அதுல 60 செகண்ட் இருக்கும் இல்லையா? அப்ப 100 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப அதுல டோட்டலா எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும்? 6000 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 100 இருக்கனால 100 செகண்ட்ஸ் கிளிக் பண்ணிடாதீங்க. இஃப் an object starts from rest at height h, then the total energy is ஒரு h ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட டோட்டல் எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி யூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். 1 மார்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சு இல்லைங்களா? ஓகே, அடுத்த இதுல எது இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் எனர்ஜி? இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன்ல இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் தான். இப்போ 16, 17 முக்கியம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான், இதுவும் கொஞ்சம் முக்கியம். பாய்சன் ரேஷியோ, ரெசோனன்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். இதுல நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே பாருங்க, லெசன் என்னென்ன லெசன்ல இருக்கிற கொஸ்டின் மார்க் பண்ணிருப்போம். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசன் அக்யூரசி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஏ பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிகலி ப்ரொஜெக்ட் வெர்டிகலி. இது வந்து ஆக்சுவலா 5 மார்க் கொஸ்டின், நமக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. கெப்லர்ஸோட 3 லா. அதுக்கப்புறம் ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 3 மார்க்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எரர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ட்ரையாங்குலேஷன் லா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல சொல்ல கிடையாது. வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டோட குவார்டர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் பாருங்க, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டோட ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயும் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்லயும் இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஸ்பீடு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேங்கிங் ஆஃப் ட்ராக், அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஸோ இது எல்லாமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கான ஆன்சர் கீ பாருங்க, நான் இங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து நீட்டா கொடுத்துருப்போம். அதே மாதிரி 3 மார்க்ஸ் எல்லாமே டெரிவேட்டிவா தான் இந்த தடவை நமக்கு நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த டெரிவேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கான டெரிவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரும். வித் டயக்ராம்ஸ் அப்படியே கொடுத்துருப்போம். டயக்ராம்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் டயக்ராம் நம்ம கம்பல்சரி போட்டுதாகணும், அப்பதான் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 5 மார்க்ஸ் வித்தவுட் ஆப்ஷன் எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சுமே, பொங்கல் வேற வந்துச்சு இல்லையா? ஸோ இது முடிஞ்சு அடுத்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுமே எல்லாமே மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் ஸ்கூல்ல வச்ச டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கேஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இனி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா?